வணக்கம். நான் தேவா. எப்போதும் உற்சாகமாக இருப்பது எப்படி சார்? எப்பவுமே உற்சாகமா அப்படிங்கிறது என்ன பொறுத்தவரைக்கும் வாய்ப்பு இல்ல அப்படின்னு தான் சொல்வேன். ஏன் அப்படின்னா, மன அமைதி அப்படிங்கிறது தான் நிலையானது. உற்சாகம்ங்கிறது ரொம்ப லோவா ஃபீல் பண்றது, இதெல்லாம் மனசுல வந்துட்டு போகக்கூடிய சில விதமான நிலைகள். அவ்வளவுதான். நீங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும்போது, பயங்கர உற்சாகமா, எக்ஸைட்டடா நீங்க துள்ளி குதிக்கிற அளவுக்கு எனர்ஜியோட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா, அப்படி நீங்க இருக்கும்போது, ஒரு 3 மணி நேரத்திலயோ, 5 மணி நேரத்திலயோ, ஒருத்தருடைய அந்த தகுதிக்கு உட்பட்டு, அந்த உடல் தகுதியோ, மனசோட தகுதிக்கு உட்பட்டு, அந்த சக்தி நிலையானது கொஞ்சம் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? டயர்ட் ஆயிடுவோம். எப்படியும் போய் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு தான் தோணும். அப்ப நீங்க எப்போ உச்சபட்சத்த உணர்ச்சி நிலையில தொட்டாலும் சரி, நீங்க மறுபடியும் ஒரு கீழ்நிலைக்கு ஆகணும். அப்போ இந்த உயர்தலும், கீழ்தலும் எப்பவும் நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஃப்ளக்சுவேஷன் நம்ம சொல்லக்கூடியது. அதனால நீங்க எப்பவுமே மன அமைதியோட ஒரு நடுநிலையா இருந்தா, அந்த உற்சாகங்கிறது மனசுக்குள்ள இருக்கும். பட் பெருசா நம்ம எக்ஸைட் பண்ணிக்க மாட்டோம். ஆனா, அந்த எனர்ஜி எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அப்படி நம்ம வேணா எடுத்துக்கலாம். ஆனா, அது மன அமைதியில, ஒரு நடுநிலையான மனசுல தான் அது நடக்கும். அப்போ நீங்க எந்த செயல் செஞ்சாலும் ஃபுல் எனர்ஜி இருக்கும், ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கும். நீங்க பாட்டு செயல் செஞ்சுட்டே போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு உற்சாகம் அப்படிங்கிறது மன அமைதியில நிரந்தரமா இருக்கும். ஆனா, நீங்க உற்சாகமா இருக்கீங்கங்கிறது வெளியில யாருக்கும் தெரியாது. அதுதான் இதுல இருக்கிற ஒரே ஒரு விஷயம். நன்றி.